கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாட்களின் மேன்மைகளை நன்மைகளை அபிரிதமாய் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அன்புக்குரியவர்களே, நாம் சந்திக்கிற மக்கள் ஆற்றுகிற பணிகளை குறித்து நாம் பேசும் பொழுது, எனக்கு இந்த இடத்துல பணியாற்றுவது ஒரே போராட்டமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். என் முதலாளியோடு ஒவ்வொரு நாளும் நான் போராடி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். சிலர் உலக பிரகாரமான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கும் பொழுது, எனக்கு உலகத்திலிருந்து உலக காரியங்களிலிருந்து உலக ஆசாபாசம் வெளியே வருவது பெரிய போராட்டமாக இருக்கிறது, அதை விட்டு நான் வெளியே வர முடியவில்லை என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்திலும் ஒரு ஏக்கம் நிறைவை தருகிறது. ஒரு காலத்துல சொல்லுவாங்க, ஆசிரியராக பணியாற்றுவது ஒரு அமைதியான வேலை, ஒரு நல்ல பணி என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்களை நாம் பார்த்து கேட்போம் என்று சொன்னால் அது மிகவும் போராட்டமான பணி என்று சொல்லுவார்கள். இண்டஸ்ட்ரீஸ்ல பணியாற்றுகிற மக்களை பார்த்து நாம் கேட்போம் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பணி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என்னங்க நீங்க சொல்றீங்க, சாப்பிட்ற நேரத்துல தூங்கணும், தூங்குற நேரத்துல சாப்பிடணும், ஷிஃப்ட் போட்டு எங்களை வறுத்து எடுத்துடுறாங்க. போராட்டம். இவையெல்லாம் உலக காரியங்கள்ல போராட்டம். ஆனா ஆன்மீகத்துல வரும் பொழுது, என் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து நான் அவரை சுவீகரித்து ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி என் தேவன் விரும்பும் பொழுது, அதை சுவீகரிக்கிற வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு. என் தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் என்னை அர்ப்பணிப்பதிலே போராட்டம் உண்டு. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைத்த 12 பேருமே இறைவனுடைய திட்டத்தை, இறைவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அர்ப்பணித்தோம் என்று சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருந்தது. சீஷர்களை அழைத்த ஆண்டவர் அவரோடு பேசுகிற காரியங்களே புரிந்து கொள்வதை தாமதப்பட்ட பொழுது அது போராட்டமாய் காணப்பட்டது. ஆகவே இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுதான் பவுல் சொல்லும் பொழுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமன் பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். இதை இயேசுவானவர் சொல்லும் பொழுது யோவான் நற்செய்தியிலுள்ள உபத்திரவம் என்று சொல்லுகிறார். இந்த உபத்திரவத்தை மேற்கொள்வதற்கான திராணி வேண்டும். பவுல் ஊழிய பாதையிலே கடந்து வந்த பொழுது பல்வேறு சேதங்களையும் பல்வேறு நொறுக்கப்படுதலையும் ஏற்றுக்கொள்ளாமைகளையும் பார்த்த பொழுது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். போராடுகிற வாழ்க்கை என்பது அற்புதமான ஒன்று. அதே நேரத்தில் புரிந்து கொண்டு இலக்கை நோக்கி பயணிக்க நாம் போராடுவோம் என்று சொன்னால் அங்கே வெற்றியின் மேன்மைகளை காண முடியும். நான் ஒரு கதையை வாசித்தேன். 2 எறும்புகள் அப்படியே ஊர்ந்து போய்கிட்டுச்சான். அப்படி போயிருந்தப்போ திடீர்னு அந்த கரையில தண்ணீர் எங்கேயோ மழை பெஞ்சதுனால அந்த தண்ணி அடிச்சு வச்சான். இந்த தண்ணீர்ல மிதக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு எறும்பு சொன்னிச்சான், இந்த தண்ணி என்ன அடிச்சுக்கிட்டு போறது, நான் அதை எதிர்த்து நிற்கிறேன்னு அந்த தண்ணி வர்ற பாதையில குறுக்கப்படுத்துக்கிட்டான். குறுக்கப்படுத்துக்கிட்டு அந்த தண்ணியை எதுக்க ஆரம்பிச்சான். ஒரு சேலஞ்சிங். அது அதனுடைய ஞானத்திற்கு எட்டின விதங்களே அதை செய்ய ஆரம்பித்தது. ஆனால் தண்ணியினுடைய வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த 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 நிலைமையில அது உருண்டு 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 போய்கொண்டே இருந்தது. ஆனால் மற்ற எறும்பு என்ன சொன்னது, இந்த தண்ணீரின் வேகத்தை எதிர்க்க என்னால் முடியாது, ஆனால் தண்ணீரின் ஓட்டத்திலே நான் ஓடி நான் எப்படி நான் இந்த கரை ஏற வேண்டுமோ அப்படி ஏறி விடுவேன் என்று சொல்லி தண்ணீர் ஓட்டத்திலே சென்று சற்று சாய்வாக சென்று சென்று அது கரை ஏறி விட்டதாம். அன்புக்குரியவர்களே, போராட்டத்துல நாம் அடித்து செல்கிற வாழ்க்கை அல்ல, போராட்டத்துல வெற்றியை பெறுவதற்கான எத்தனங்களை உடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். என் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திலே உபத்திரவத்தை சந்தித்தவர். ஏசாயா தீர்க்கன் எழுதும் பொழுது அவர் பாடுகளின் தாசன் என்று சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் பாடுகளை நாம் சந்திக்கும் பொழுது எதிர்நீச்சல் அடித்து, அதே நேரத்துல எப்படி என் நோக்கம் என்னிலே வெற்றி பெற என் தேவன் கிருபை செய்வாரோ அதற்கு ஏற்று ஒப்பு கொடுக்கும் பொழுது வெற்றியின் காரியங்களை பெறுவோம் என்பதிலே மாற்றமில்லை. கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். போராட்டங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டுமோ, வெற்றி பெற்று எப்படி உன் பட்சத்துல வாழக்கூடுமோ அந்த வாழ்க்கையை தாரும் சாமி. இந்த உலகத்துல பல நிலையில போராடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும், நன்மையால் நிரப்பும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.